இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சேஞ்சுக்கு கிரீக்க பார்க்குறோம். கிரேக்க பார்த்து ஓகே, இதுக்கு நம்பர் போட்டா அயோட்டா 10, 8 அண்ட் 200, 70, 400, 200 போட்டு கூட்டினீங்கன்னா 8, 8, 8. இந்தியாவில் 8ன்னா பிடிக்காது இல்ல, ஜீசஸ்னா பிடிக்கல இல்ல. அதான் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டா, என் கணித மாமேதையும் ஆக சிறந்த ஜோதிட ஆளுகைக்குள் இருக்கக்கூடிய குறி சொல்லும் ஆவியை உடையவரான என் கணித மாமேதை டாக்டர் ஜான் பால் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நாட்களாக சில மாதங்களாக இந்த கான்ட்ரவர்சியாக, அதாவது வேதத்துக்கு புறம்பான காரியங்களை பேசி வருகிற ஜான் பால் அவர்களே வணக்கம். அதாவது என் கணித காரியத்தை குறித்து அநேக அறிஞர்கள், வேத வல்லுநர்கள், விவிலிய அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுவும் எங்களிடத்தில் புக்கும் இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாமே எழுதி வைத்துட்டாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக விவிலிய அறிஞர்கள் என்னை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு வசனங்களையாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அதையே நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து சில காரியங்களை புதுசாக நான் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நேற்று வந்துக்கிட்டு இது ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணது தான் காப்பி பேஸ்ட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ்நாட்டில் இயேசுவை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது வியப்பான ஒரு விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது பரிசேயராக இருந்த சவுல், புரியுதுங்களா, அந்த சவுல் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் துன்பப்படுத்துகிறாரு. கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் சிறைப்படுத்தி போகிறாரு. இப்படி நிறைய காரியங்களை சவுல் செய்கிறார். அவருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கலை. அப்போ அந்த மாதிரி பண்ணுறாரு. சில காரியங்களெல்லாம் பண்ணி கொலை செய்கிறதுக்கு கூட திட்டமிடுதல் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் மீண்டுமாக ஆண்டவரால் ரட்சிக்கப்படுகிறார். பவுல் என்கிற காரியத்தை குறித்து அவர் வருகிறார். பல தேசங்கள் முறைமையில் கிடக்கு. யூத முறைமையின்படி இருக்கிறாங்க, மோசேவின் நியாய பிரமாணத்தின்படி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மனம் திரும்புகிறாங்க. புரியுதுங்களா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவருடைய ஒளியாக இருக்கிறது. புரியுதுங்களா? எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். புரியுதுங்களா? தமிழகத்தில் இப்போ அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டில் எப்படின்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அதிகப்படியாக இப்போ மாறிக்கிட்டு வர்றாங்க. புரியுதுங்களா? இயேசு அப்படிப்பட்ட ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இங்கே இருக்கக்கூடிய சில உங்களை போன்ற சில இருக்கக்கூடிய நூதன புரட்டர்கள் வேற மாதிரியா சொல்லி அவங்கள, அதாவது கிறிஸ்துவனுடைய கிரியை இல்லாமல் வேற மாதிரியான கிரியைகளில் நடப்பிக்கிறதுனால தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் அவருடைய பண்போடு கூட பரிசுத்த ஆவியினானவருடைய வல்லமையோடும் அவருடைய கிருபையோடும் நான் ஊழியம் செய்யணும். ஆனால் நான் பணத்துக்காக ஊழியம் செய்கிறேன், பிற மதத்தை அதனூடாக சொல்கிறது, மார்க்க பேதமாக பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள், ஜாதி பார்ப்பது, இப்படியான காரியங்களுக்குள்ள கிறிஸ்துவம் போயிட்டு, கிறிஸ்து நல்லவர் தான், கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்கள் அப்படியாக இருக்கிறாங்க, மோசமாக இருக்கிறாங்க. உங்களை போன்று நீங்கள் இப்போ எண் கணிதத்தை வச்சு பேசுகிறீங்க. இது ஏற்கனவே காப்பி பேஸ்ட்னு தெரியுது. செப்டம்பர் மாதம் ஆண்டவர் வருகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நூதன வேலையை பார்த்தீங்க. இப்போ மீண்டுமாக ஒரு துர்போதனையை கொண்டு வரீங்க, எண் கணிதத்து மூலியமாக கொண்டு வரீங்க. புரியுதுங்களா? அதான் ஆண்டவர் அதான் உங்களுக்காகவே ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார். எப்படின்னா, செப்டம்பர் மாதம் இத்தனை தேதிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டீங்க. ஆனால் இயேசு அப்படி சொன்னாரா? புரியுதுங்களா? சொல்லலை. அப்போ வேத வசன சத்தியம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தில் எண்கள் இருக்காங்கய்யா. நீங்கள் இப்போ அதாவது புற ஜாதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய டேட்டு சொல்லுங்கள், பிறந்த தேதி சொல்லுங்கள், நாள் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள், சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
அதே மாதிரி நீங்கள் 8ஆம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அந்த திசை இருக்குது, இந்த திசை இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா முங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்பா. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 888 அப்படிங்கிறத வேத வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க. விவிலிய அறிஞர்கள் எல்லாமே புக்ஸாக வெளியிட்டாங்க, ஆடியோ வாயிலாக வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. புதுசாக வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தான் அறிவு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய காரியங்கள் தோல்வி அடைஞ்சு அவ்வளவும் மண்ணுக்கு போய்கிட்டு மண்ணுக்கு இரையாய் போனார்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நூதன புரட்டர்கள்லாம் கொஞ்ச நாள் இருந்தாங்க, போயிட்டாங்க. புரியுதுங்களா? புதுசாக சொல்லக்கூடாது. வேதத்திலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். சும்மா போட்டுக்கிட்டு எண் கணிதம் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வந்து புறப்பண்பில் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நூதன புரட்டு வேலையை பார்க்காதீங்க. எல்லாருக்குமே தெரியும் எண் கணிதம்னா என்ன, அதனுடைய புக்குகள், விவிலிய அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் புதுசாக யாருமே சொல்லலைங்கிற, நான் யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணி புதுசாக யாரும் எந்த காரியத்தையும் சொல்லலை. எல்லாமே விவிலிய அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறத தான் இப்போ போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதேமாரி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமஸ்கிருத மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட்டில் ரோமன் கத்திரிக்கை பைபிள்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக யாரும் சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட வேத நாணமும் வேத அறிவும் யாருக்கும் இல்லை, நான் உட்பட. எல்லாமே காப்பி பேஸ்ட். ஒரு 10 புக்கில் இருந்து எடுத்து இவங்க சொன்ன மாதிரி அப்படி சொல்லிக்கிறது. இதுதான் எல்லாமே இருக்க. நீங்கள் புக் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. எல்லாத்துக்குமே புக்ஸு போட்டு வச்சுருக்கிறான். ஜெசபேலின் ஆவின்னு போட்டு வச்சுருக்கான். புக் ஸ்டால்குள்ளே போனான் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவிகள்னா என்ன அப்படிங்கிறதையும் போட்டு வச்சுருக்கிறான். எண் கணிதம் பைபிள் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கிறான். 450 ரூபா 55 ரூபா தான் புக்கு. வாங்கிக்கலாம், துட்டு இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கடன் கூட வாங்கிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. வாக்குத்தத்தங்கள் எத்தனை அப்படின்னு போட்டு விட்ருக்கான். அதில் கூட சில நூதன புரட்டு வேலைகளையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கடைசியில் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் பிரதானமாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன உபதேசம் தான் நிலைச்சி நிற்கும். புரியுதுங்களா? அதாவது அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் விழுந்து போகாதபடிக்கு எல்லாம் நிறைவேறும். எண்களில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஏன் எழுத்து போட்டாங்க? நீங்கள் எண் கணிதம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த எண் கணிதம் இல்லாமல் எழுத்து மூலிமா 1 2ன்னு போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் பைபிளில் ஏன் எழுத்து மூலிமா போட்டாங்க? அம்மாவை அம்மான்னு தானே சொல்கிறோம், அதில் எழுத்து மூலிமா போடலாம்ல. அம்மாவுக்கு ஆனா 1, இம்முன்னா 4, அப்போ 14 24 24ன்ட்டு போட்டு ஒத்த இலக்கு 2 இலக்கம் வருது. அப்போது 2ன்னு சொல்லிடுவேன். அம்மாவை பார்த்து 2, அப்பாவை பார்த்து 1 அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை? அண்ணன் தானே சொல்கிறோம். நம்பர் 2 நம்பர் 3ன்னா சொல்கிறோம். என்னையா போட்டுக்கிட்டு நூதன விளக்கம் கொடுத்துக்கிட்டு அடுத்தவனை இடலாக்கி நீங்கள் தான் ஜாவ போகிறீங்கன்னா அடுத்தவங்களையும் ஜாவடிக்கல என்ன?